Hi student, 12th standard volume 1 chapter 1 applications of matrices and determinant பத்தி நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நமக்கு மேட்ரிக்ஸ் ஓட என்ன நமக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன எக்ஸசைஸ் 1.1 பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அதை பற்றி நமக்கு பார்த்துட்டோம்னா சம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன, வாட் இஸ் த மேட்ரிக்ஸ்? ஓகே, மேட்ரிக்ஸ் என்ன, நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் என்ன அந்த சிம்பிளும் ஃபார்ம் பண்ணுவோம் ஆர் இந்த சிம்பிளும் ஃபார்ம் இதில் எழுதணும். நமக்கு ஒரு சிம்பிள் ஃபார்ம் பண்ணாலும் கரெக்ட் தான் நமக்கு. ஓகே, சரி, ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் நான் ரோவை டினோட் பண்ணும், ரோ 1 ரோ 2 காலம் 1 காலம் 2. ஓகே, கம்ப்ளீட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ரோவை கம்ப்ளீட் பண்ணும், கிராஸ் இந்த அகைன் 2 காலத்தை கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் ஒரு மேட்ரிக்ஸோட ரோ 1 ரோ 2 காலம் 1 காலம் 2 என்று நமக்கு நம்ம 10th 11th நம்ம பார்த்துருப்போம். அப்படி புரியலையா, முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகே, நல் மேட்ரிக்ஸ் என்னன்னா ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் என்னன்னா பத்தி பார்க்க போறோம். ஒரு மேட்ரிக்ஸ்ல டோட்டல் வேல்யூ, ஓகே, ஒரு வேல்யூ கூட என்ன வரும், நான் ஜீரோல இருக்கக்கூடாது, டோட்டல் வேல்யூ ஜீரோவா இருக்கணும். டோட்டல் வேல்யூ ஜீரோ இருந்துச்சுன்னா அது என்ன மேட்ரிக்ஸ், நமக்கு நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். நமக்கு இந்த சிம்பிள் ஜஸ்ட் 2 மார்க் எது என்ன வரும், ஃபார்மேட் கேட்டோம். நல் மேட்ரிக்ஸ் டிஃபைன், நல் மேட்ரிக்ஸ் டிஃபைன், ஜீரோ மேட்ரிக்ஸ்னா சிம்பிள் ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3 யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எந்த சிம்பிளா டினோட் பண்ணுவோம், ஐ என்ற சிம்பிளால, கேபிட்டல் ஐ என்ற சிம்பிளால யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு டினோட் பண்ணுவோம். அந்த யூனிட் மேட்ரிக்ஸுக்கு டயகனல் வேல்யூ ஃபுல் டைம்ஸ் 1 இருந்துச்சுன்னா அது நமக்கு ரிமைலாம் 0 இருக்கும். அந்த டயகனல் வேல்யூ மட்டும் 1 இருக்கணும். 1 இருந்தால் என்ன மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் இல்லை, ரோ காலமா கம்ப்ளீட் பண்ணா என்ன கன்வெர்ட் ஆகிடும், டிரான்ஸ்போஸா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2x3 மேட்ரிக்ஸ்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு, 3 ரோ 2 காலமா கன்வெர்ட் ஆச்சு. இதான் நமக்கு ஏ டிரான்ஸ்போஸரை எக்ஸ்பிளைன். இந்த ரோவை இப்படி காலமா கம்ப்ளீட் பண்ணா டிரான்ஸ்போஸா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்ல ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்தா அந்த வேல்யூ எப்படி இருக்கும், 0 வந்துன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், 0 வரலன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வரும், சிங்குலருக்கு எக்ஸாம்பிள் பாரு, ஏ கூட ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் எடுக்கிற, டிட்டர்மினன்ட் எடுத்தானே வரும், 2 3 சார் வரும் 6 1 6 சார் 6 6 - 6 0 வந்துச்சு. அப்போ 0 வந்தா நமக்கு என்ன மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபாலோ பண்ற, 5 2 சார் 10 1 2 சார் 2 10ல 2 மைனஸ் பண்ணா நெக்ஸ்ட் நேரம் 8 டிசி நேரம் நான் ஜீரோ. அப்போ நான் ஜீரோ வந்து என்ன மேட்ரிக்ஸ், நமக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகோனல் என்ன வரும், ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கூட ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ஏ டிரான்ஸ்போஸ் கூட ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜஸ்ட் என்ன வரும், ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் நம்புறோம் ஃபைனல் ரிசல்ட்டா வரும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஏ கூட ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அது ஏ இன்வெர்ஸ் ஏ கூட மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், நமக்கு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இதான் ஆர்த்தோகோனல் ஜெனரல் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன வரும், ஒரு அட்ஜாயின்ட் ஏ ஃபார்ம் பண்ணும், அட்ஜாயின்ட் ஏ ஃபார்ம் பண்ணும். அந்த அட்ஜாயின்ட் ஏ ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ல 3 ரோ 3 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிம்பிளை வச்சு தான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏவே கம்ப்ளீட் பண்ணும். நமக்கு அதுக்கு சிம்பிள் என்ன வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ், செகண்ட் வேல்யூ மைனஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இந்த சிம்பிள் மாறி மாறி இருக்கும் பாரு, பிளஸ் இருந்தா மைனஸ், அடுத்து பிளஸ், நெக்ஸ்ட் மைனஸ். சிம்பிள் மாறி இருந்தா நமக்கு இந்த ஃபார்மேட்ல என்ன நமக்கு அட்ஜாயின்ட் ஏ கம்ப்ளீட் பண்ணும் நமக்கு. ஓகே,